ஐஜி சௌத்ரி சார் அன்னைக்கு துவாரகேஷ் அடிபட்ட போது வீட்டுக்கு வந்தாரு. நான் சரியா முகம் கொடுத்து கூட பேசல. இப்ப ஃப்ரீயா இருந்தாருன்னா ஒரு ஹலோ சொல்லலாமே. ஸ்னேகா, நீ சொல்றதுல நிஜமா? என்னால நம்பவே முடியல. நல்லா தெரியுமா? நீ பாத்தியா? ஆமா, நான் தான் பார்த்தேன். பிரியா பிரதீப்போட பைக்ல போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவன் கூட ரொம்ப நெருக்கமா போயிட்டு இருந்தா. பிரியாவா? நீ துவாரகேஷ் சொன்னியா? இல்ல, அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி பெருசுபடுத்த விரும்பல. ஆனா பிரியா மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளை பிரதீப் கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நீங்க தான் பிரதீப் கிட்ட இதை பத்தி பேசணும். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு டைம் வார்னிங் கொடுத்தாலும் அவன் திருந்த மாட்டான். ராஸ்கல், அவனுக்கு பொண்ணுகளை பார்த்தா கிளிக்கிறையாச்சு. அவனை உதச்சாதான் சரி வரும். பிரதீப் ஏதோ பிளான் பண்ணி தான் பிரியா கிட்ட சிலிமிஷம் பண்றான். அவ அப்பாவி கேமாந்து போய் பழகுறா. அங்க வீட்ல ராகவன் மாமா இல்ல. அவர் கோச்சிட்டு போய் மீனா வீட்ல உட்கார்ந்திருக்காரு. அவர் மட்டும் வீட்ல இருந்திருந்தாரு, எந்த தப்பும் நடக்காம கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இருந்த இடத்தை விட்டு நகராமலேயே வீட்ல எது சரியில்லைன்னு கரெக்டா கண்டுபிடிப்பாரு. ஆனா இப்ப அவர் வீட்ல இல்ல. அதனால வீடு பாதுகாப்புலயே இல்ல. அத்தைக்கு உமா அக்காவை கட்டி மேய்க்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. துவாரகேஷ் வேலையில அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவரும் ஒர்க் லோட்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. பிரியாவை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தான் பிரியா இந்த அளவுக்கு பிரதீப் கூட ஊர் சுத்துற அளவுக்கு துணிஞ்சிருக்கா. நான் முதல்ல பிரதீப்பை கூட்டு கண்டிக்கிறேன். அவனை உதச்சாதான் சரி வரும். யாரு பிரதீப்? எங்க இருக்கா? சரிம்மா, அவன் விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். நாம உன் விஷயத்தை பத்தி பேசுவோம். வீடு பாதுகாப்பா இல்ல. தன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல பிரியா யாரோடையோ ஊர் சுத்துறா. உன் கல்யாணம் எப்ப? என்ன முடிவுல இருக்கீங்க நீயும் துவாரகேஷும்? அவர் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்திட்டு தான் இருக்காரு. நேத்து கூட நானும் துவாரகேஷும் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் மீனா அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சே, இனிமே எதுக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுற? அது சரியா வராதுன்னு துவாரகேஷ் ஃபீல் பண்றாரு. ஆனா நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். வழக்கமா பொண்ணுங்க தான் ஒரு கமிட்மெண்ட் குள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க, பசங்க தள்ளி போட பாப்பாங்க. ஆனா நீ சொல்றத பார்த்தா இங்க உல்டாவா இருக்கே. அங்கிள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா? பிசினஸ்ல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதுவும் ராஜியோட பணம். அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம எப்படி நான் மேரேஜ் பத்தி எல்லாம் யோசிக்க முடியும்? அந்த பணத்தினால ராஜிக்கும் எனக்கும் பெரிய பெரிய பிரச்சனை, சண்டை எல்லாம் வருது. அதனால என் லவ் மேட்ரை முன்ன மாதிரி ராஜி கிட்ட எதிர்த்து பேச முடியல. என் சைடு தான் இப்போ வீக்கா இருக்கே. என்னோட லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னோட 50 லட்சத்தை தொலைச்சிட்டேடி நீன்னு ராஜி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் அவுட். முதல்ல அவங்களோட பணத்தை திருப்பி கொடுக்கணும். ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால என்னம்மா, அத்தை மருமக பாசம் பந்தம் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒண்ணு. நீ இதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுற? உறவுக்குள்ள ஈகோ பார்க்காத. இப்ப அதான் முக்கியம். அதை தாண்டி நீங்க கமிட் ஆயிட்டீங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கமா. ஒரு பிரச்சனைய தனியா சமாளிக்கிறதை விட 2 பேர் சேர்ந்து சமாளிக்கலாம்ல. யோசிக்கிறேன் அங்கிள். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என் ஆபீஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்த. அத நான் என் வீட்டுல பத்திரமா தான் வச்சிருக்கேன். ஐ திங்க் அதை பிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா.
நான் நேரடி அதை தான் பண்ண போறேன். ஐயோ ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. எவ்வளவு நாள் இருப்பீங்க? நீ கொடுத்த கவரை ஓபன் பண்ண போற, எல்லாருக்கும் தெரியட்டும். அடுத்தது ஒரு கல்யாணம். இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஐஜிஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் obey it. வா. அப்பா, அவர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டீங்கன்னா நான் 2 பேருக்கு டிஃபன் எடுத்து வச்சிருவேன். அப்பா, என்னது இது? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நான் கிளம்புறேன். என்ன மறுபடியும் ஏதாவது கோவிலுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏம்மா, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கே, அதை மறந்துட்டியா? அது சரி, நானும் தான் மறந்துட்டேன். ஏன்பா திடீர்னு வீட்டுக்கு போறீங்க? நீங்க இருந்தா எனக்கும் துணையா இருக்கும்ல. அங்க வீடு பாதுகாப்பா இல்லையம்மா? நான் கேள்விப்படுற பல விஷயங்கள்லாம் எனக்கு மன உளைச்சலை கொடுக்குதே. இத பாரு, என்னுடைய கெடு முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பிடுறேன். அப்பா, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சே, 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 சே. யாரும் என்ன ஒன்னும் சொல்லலம்மா. அப்பா, பொய் சொல்லாதீங்க. நான் உள்ள கிச்சன்ல இருந்தப்ப உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அவர் ஏதாவது பேசிட்டாரா? அதுக்காக தான் கோச்சிட்டு கிளம்புறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ, ஆபீஸ் பிரச்சனையா இருக்கலாம், தங்கச்சியோட பிரச்சனையா இருக்கலாம். அதனால சரியா பேசுறது இல்ல. நான் ஏதாவது கேட்டா 1-2 வார்த்தை தான் பதில் சொல்றாரு. ஏதோ மனசு சங்கடமா இருக்குமா. அப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன்ப்பா. வேண்டாமா, நிஜமாவே எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா. நான் அதனாலதான் போறேன். நிஜமாவே மனசு நிறைஞ்சுதாமா போறேன். அப்பா, நான் சமாதானம் ஆகல. நான் உங்களை விட்டாலும் உங்க மாப்பிள்ளைக்கு உங்க மேல ரொம்ப பாசம். அவர் விடமாட்டாரு உங்களை. நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் சொன்னாருன்னா நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம். நீங்க வாங்க வாங்க. என்னங்க, டிஃபன் ரெடிங்க. எனக்கு வேணாம். அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாருங்க. அப்பல நான் புறப்படுறேன். சரிங்க. என்னங்க நீங்க தானே அப்பாவை இங்க இருக்க சொன்னீங்க. போறேன்னு சொல்றவரை நான் எப்படி தடுக்கிறது? அவருக்கு 1008 வேலை இருக்கும். அப்பா, 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 ப்ளீஸ்பா, தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அவருக்கு ஏதோ ஆபீஸ்ல பிரச்சனை போல இருக்குப்பா. இல்ல அவரு தங்கச்சி வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். அதே தானமா நானும் சொன்னேன். ப்ளீஸ்பா, அவருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். என்னம்மா நீங்களா என்ன போக சொன்னீங்க? நானே தானமா புறப்பட்டு போறேன். அங்க நிறைய வேலை இருக்குமா. அப்பா, அவர் சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. என்னம்மா தங்கமான மாப்பிள்ள, அவர் போய் நான் கோபிச்சுக்குவேனா? இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்மா. நீ சந்தோஷமா இருக்கணும். அழாதம்மா. எங்க போக போற? பக்கத்துல தானே வீடு. ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணா வந்து நிக்க போறேன். பாருமா, நீ கவலைப்படாத. மாப்பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்க. அதான் உன் லட்சியம், அதான் உன் வாழ்க்கை. அதுதான் உன் சந்தோஷத்துக்கு ஒரே சாவி. அந்த சாவியை மட்டும் தொலைச்சிடாதம்மா. அழாதம்மா. கூடிய சீக்கிரம் ஒரு பேரப்பிள்ளையை பெற்றுக்கொடு. மறந்துட்டேன், அன்னைக்கு கிச்சன்ல பூச்சியை ஒழிக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து கேட்டிய, அதை வாங்கிட்டு வந்தேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்பா. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சரியான நேரத்துல இத வாங்கி கொடுத்துருக்கீங்க. இனிமே என் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். பார்த்து ஜாகிரதையா யூஸ் பண்ணுமா. உனக்கு இனிமே எந்த தொல்லையும் இருக்காது. ஆமாப்பா, உண்மைதான். இனிமே தொல்லை இருக்காது. நீங்க நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். ஜாகிரதையா இருமா. அப்பா, இது என்னப்பா? உங்க மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது தானே? தெரியுமா, இருக்கட்டும். அவர் கோவம்லாம் தீர்ந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அவரே எடுத்துட்டு வராரான்னு பார்ப்போம். இல்லை இங்கேயே இருக்கட்டும் ஃபீல் பண்ணா இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ எதுவும் சொல்லாத. நான் வரேம்மா. அப்பா, ஒரு நிமிஷம். என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
நான் உங்ககிட்ட வாங்குற கடைசி ஆசீர்வாதமா கூட இது இருக்கலாம்ப்பா. என் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த ஜென்மத்துல சில தவறான முடிவுகளை எடுத்து தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனைய நானே எனக்கு கொடுத்துக்க போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. தீர்க்க சுமங்கலியா இருமா. தீர்க்க சுமங்கலியா தான் கட்டாயம் நான் இந்த உலகத்தை விட்டு போவேன்ப்பா. மம்மி, மாஜி ஐஜி வராரு, கொஞ்சம் உஷாராரு. டேய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அம்மா, இவன் ஒருத்தன் போதுமா என்ன உயிரோட வச்சு கொளுத்துறதுக்கு? சரி சரி, பேசாம இருங்க. அவர் காதுல விழுந்துற போகுது. வாங்க. ஏங்க லேட்டு? உங்களுக்காக ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? கடவுளே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. என்னங்க ஆ, ஜூஸ்? நீ கிளம்பு. இங்க தானே வச்ச. போச்சு, எல்லாம் போச்சு. கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி நேரா வந்து அவர் அந்த கபோர்டோட சாவியை தான் தேடிட்டு இருக்காரு. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம. ஸ்ரீராம ஜெயம். போச்சு, நாம இன்னைக்கு செத்தோம். பேப்பர் எரிஞ்சு சாம்பல் கிடக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ, உன்னை அந்த பேப்பர் எரிஞ்ச சாம்பலை ஒழுங்கா கிளீன் பண்ண சொன்னல, மாப்ப வச்சு தொடச்சிருக்கலாம்ல. என் புருஷன் ஒரு போலீஸ்காரர், அவருக்கு மூக்கும் கண்ணு ஷார்ப்பு. எல்லாம் இந்த கடங்காரனால வந்தது. ஆதாரத்தை பார்த்துட்டு அப்படியே வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் கிழவி, நீ கொஞ்சம் சும்மா இரு. முதல்ல நீ சும்மா இருக்க. ருத்ரா, என்னங்க ஜூஸ் குடிச்சீங்களா? என் கபோர்டு திறந்தது யாரு? கபோர்டா? யாரும் திறக்கலையே. இல்ல, யாரோ கபோர்டு திறந்திருக்காங்க. இல்லங்க, உங்க ரூம்ல வந்து யாரு கபோர்ட திறக்க போறாங்க? வழக்கமா நான் வைக்கிற இடத்துல சாவியை காணோம், வேற எங்கேயோ இருந்துச்சு. ஐயோ கடவுளே, உங்க கபோர்ட நாங்க யாரும் திறக்கலங்க. நீங்க கொஞ்ச நாளா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. இந்த கவரை கிழிச்சு பேப்பர் எடுத்தது யாரு? கவரா? என்ன கவருங்க அது? ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அத்தை, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அம்மா இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் மட்டும்தான் சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க. அவங்க ஏன் உங்க ரூமுக்கு போறாங்க? ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம. பிரதீப்,
ஏங்க இப்படி கத்துறீங்க? புள்ள பயந்துட்டா பாருங்க. யாரு உன் புள்ள? அப்படியே பயந்துருவா பாரு. என் கபோர்ட்ல இருந்து கவர் எடுத்தியா? இல்ல இல்ல, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன? டேய், மரியாதை உண்மையை சொல்டா. என் மூஞ்ச பார்த்து சொல்டா. மம்மி, ஏங்க சும்மா ஏன் அவனையே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் ரூம்ல இருக்கிற கபோர்டை க்ளீன் பண்றதுக்கே அவனுக்கு நேரம் இல்ல. தினம் நான் தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். டேய், உங்க அப்பா ஒரு போலீஸ். என்னை ஏமாத்த பார்க்காத. அதான் சஸ்பெண்ட் ஆயிட்டீங்களா? இப்ப வெறும் மாஜி ஐஜி. சும்மா போலீஸ் சீனா போடாதீங்க. டேய், அடிச்சன ராஸ்கல். வாங்க வாங்க, ஒரு கை பாத்திரலாம் வாங்க. டேய், ஏங்க மரியாதை கொடுக்க மாட்டவருக்கு எழுத்து பேசிட்டு இருக்க? ஏங்க சும்மா அவனை போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு கை பரபரன்னு இருந்ததுன்னா பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க யாராவது லாக்அப்ல கைதி இருப்பான், அவனை போய் அடிச்சிட்டு வாங்க. கைதி அடிக்கிறதா டியூட்டி நடிச்சியா? ஏய் ருத்ரா, சும்மா ரெடி. எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா, அவங்க பேச மாட்டாங்க, விரதம் இருக்காங்க சொன்னேன். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ருத்ரா, என்ன முட்டாளாக்காதீங்க. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். இந்த வீட்ல அம்மாவும் பிள்ளை என்ன எவ்வளவு விட ஏமாத்தலாம். இதுல இருந்த பேப்பர் எப்படி சாப்பிடாச்சாங்க சொல்லுங்க. என்னங்க இன்னைக்கு காலையில ரூம்ல சாம்பிராணி புகை போட்டேன். ரூம் நல்ல வாசனையா இருக்கட்டுமே நான் அந்த தூபத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுல இருந்து சாம்பல் சதுரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் அங்க சந்தேகப்படுவீங்க? டேய், ஏன்டா சிரிக்கிற? நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்கா? என்னங்க? விடுங்க டாடி, இந்த வீட்ல சிரிக்கிறது கூட தப்பா? என்ன புதுசா ராகம் பொண்ணு பின்னாடி சுத்துற? ராகவனா? அது யாரு? உன் பிள்ளைய கேளு. அவன் தான ஊர் ஊரா சுத்துறான். டேய், யாரா ராகவன்? யார் அந்த பிரியா? அதுவா? அது என்னோட லேட்டஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மம்மி. ஏய், உன் பிளான் தான் என்னடா? இத்தனை நாள் ஸ்னேகா பின்னாடியே சுத்தி அவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்த. அடுத்து ராகம் பொண்ணு பிரியா வாழ்க்கையை கெடுக்க போறியா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சஸ்பெண்டட் ஐஜி? ஏய், அடிச்சு கொன்னுடுவேன் ராஸ்கல். விடுங்க அவனை. நீ போட அந்த பக்கம். ஏங்க சும்மா நீங்க அவங்கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? நானா அவன்கிட்ட பிரச்சனை பண்றேன்? திருப்பி சஸ்பெண்டட் ஐஜி சீடுறான். நீங்க என்ன சீன்றீங்க, நான் உங்களை சீன்றேன். டிட் ஃபார் டாட். ருத்ரா, உன் பிள்ளைய பேசாம இருக்க சொல்லு. ஏய், என்கிட்ட யாரும் அப்படி பேசுறது இல்ல. கொன்னுடுவேன் ராஸ்கல். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸ்னேகா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, பிரியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ ஒரு பொறுக்கிடா. டெய்லி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறவன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அவன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்காத. அவ்வளவுதான். இப்போ என்ன டாடி ப்ராப்ளம் உனக்கு? ஸ்னேகாட்ட பழகுனா வேணான்ற, பிரியாட்ட பழகுனா வேணான்ற. நான் என்ன சாமியாரா? ஐம் சாமிங் யங் மேன். என்னோட அளவுக்கும் பர்சனாலிட்டிக்கும் 1000 பொண்ணுங்க மடங்கும். நீ ஏன் அதுக்கு டென்ஷன் ஆகுற? டேய், மரியாதை குறையுது. பல்ல பேத்துருவ ராஸ்கல். யார்கிட்ட பேசுற? பின்ன நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்துட்டா நான் மரியாதை கொடுப்பேன். அப்பனா இதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கணும். நீ என்ன நோண்ட உனக்கு தான் மரியாதை குறையும். நீ இப்ப காக்கி சட்டையில கூட இல்ல, நீ ஒரு மாஜி ஐஜி. இந்த வீராப்லாம் என்கிட்ட காட்டாதானே? சரிடா, நான் வீராப்பு காட்டல. பாவம், அந்த பிரியா பொண்ணு நல்ல பொண்ணுடா. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுடா. அவங்க வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அவசியமா அவங்க வீட்ல இன்னொரு பிரச்சனை பண்ணிடாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க முடியாதியா? என்னோட இஷ்டம். வயசு பையன் அப்படி இப்படி இருக்குதான் செய்வேன். நீ எல்லாம் என்ன தடுக்க முடியாது. எவ எதை சொன்னாலும் உடனே பஞ்சாயத்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவியா? ஊருக்குள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் நீதான் பாடி கார்டா? டேய், என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உன் புருஷனை மரியாதை காப்பாத்தி சொல்லு மம்மி. என் வழியில தேவையில்லாம தலையிட வேணான்னு சொல்லு. நான் 1000 பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவேன். எனக்கு வயசு இருக்கு, பணம் இருக்கு, வாலிபர் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவரை கண்டுக்க வேணான்னு சொல்லு. இல்ல இப்படிதான் அசிங்கப்படுத்துவேன். எப்படி பேசுறான் பார். ஐயோ கடவுளே, ஏன் தான் இந்த வீட்ல இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. என்னம்மா இதெல்லாம்? ஹே போடி, நிஜ பள்ளிக்கே நான் பயப்பட மாட்டேன். இந்த பிளாஸ்டிக் பள்ளி என்ன பண்ணும்? சரி சரி, இதை கிட்ட கொடு, நான் போய் பாட்டியை பயமுறுத்துறேன். சரி, நீ உள்ள போ.
மா அம்மா பிரியா வாடி. ஐயோ துவர்கேஷ், என்ன பயமா இருக்கா? மா மா பிரியா சொல்லுடி. ஏய் துவர்கேஷ். அம்மா அத பாருங்கம்மா. ஐயோ தூக்கி போடு. மா அது பிளாஸ்டிக் பல்லிமா. பிளாஸ்டிக் பல்லியா? ஐயோ ஐயோ தூக்கி போடுமா, எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ பல்லினாலே எனக்கு பயம். தூக்கி போடு முதல்ல அத.